ஓமான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீதிபதி டத்தோ ஹஜி அஸ்மான் பின் அப்துல்லா, நீதிபதி டத்தோ டாக்டர் சு காசிங் மற்றும் நீதிபதி டத்தோ நூரின் பின்தி பஹாருடின் ஆகியோர் அடங்கிய குழுவின் ஒருமனதாகிய தீர்ப்பின் மூலம் ஆலய அறங்காவலர் குழுவிற்கு எதிராக 7 நபர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. மேல்முறையீட்டாளர்கள் 2023 ஜூன் 30 அன்று ஓம் சிவன் ஆலயம் மற்றும் மேலும் 4 அறங்காவலர்களுக்கு எதிராக பால ஆலயம் கும்பாபிஷேகம் நிகழ்வை நடத்துவதையும் ஆலயத்தின் அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்துக்களை கையாளுவதையும் தடுக்கும் வகையில் ஒரு தலைப்பட்ச தடையுத்தரவு பெற்றிருந்தனர். 2023 அக்டோபர் 19 அன்று உயர் நீதிமன்றம் அந்த தடையுத்தரவு மனுவை தள்ளுபடி செய்தது. இதற்கு அவர்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டனர். இவ்வாலயம் கடந்த 2017 நவம்பர் 15 அன்று பதிவு ரத்து செய்யப்பட்டு சங்கங்கள் சட்டம் 1966 பிரிவு 17B படி ஆலய சொத்துக்கள் அனைத்தும் திவால் துறை தலைமை இயக்குநரிடம் ஒப்படைக்கப்பட்டன. தீர்ப்பளிக்கையிலே நீதிபதி டத்தோ டாக்டர் சு காசிங் உயர் நீதிமன்ற தீர்ப்பை உறுதிப்படுத்தி மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யும் போது ஆலயம் பதிவு ரத்து செய்யப்பட்டதால் நடவடிக்கை எடுக்க திவால் துறையினருக்கே அதிகாரம் உண்டு. மேல்முறையீட்டாளர்களுக்கு சட்டப்படி வழக்கு தொடுக்கும் உரிமை இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய மலேசிய தலைமை வழக்கறிஞரின் அனுமதி அவசியம் என்றார். அந்த அனுமதி இல்லாமல் வழக்கு தொடரப்பட்டதால் மேல்முறையீடு செல்லாது என்றும் தெரிவித்தார். மேலும் மேல்முறையீட்டாளர்கள் அறங்காவலர்களுக்கு 15,000 ரிங்கிட் செலவின தொகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கில் அறங்காவலர்கள் முதற்கட்ட வாதமாக 1956 அரசு வழக்குகள் சட்டத்தின் பிரிவு 9 படி மலேசிய தலைமை வழக்கறிஞரின் கட்டாய முன் அனுமதி பெற தவறியதால் மேல்முறையீடு செல்லாது என்று முன்வைத்தனர். கடந்த 5 நவம்பர் 2021 அன்று வெளியிடப்பட்ட அறங்காவலர் அமைப்பு சான்றிதழ் படி ஓம் சிவன் ஆலய அறங்காவலர்களாக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டனர் என்றும் இந்த அறங்காவலர் பதவி சட்ட விவகாரங்கள் பிரிவு பிரதமர் துறை மூலம் உறுதி செய்யப்பட்டது என்றும் மேல்முறையீட்டாளர்கள் வாதிட்டனர். இன்றைய விசாரணையில் வழக்கறிஞர்கள் ரஞ்சன் சந்திரன், ஜெய்ஸ்ரீ நடராஜன், நந்தினி தேவி நாகேந்திரன் ஆகியோர் அறங்காவலர்களுக்கு வாதாடிய வேளையில் கிருபாகரன், பாஸ்கரன், சத்வந்த் சிங், ஜோகிந்தர் சிங், பாரத் பரமசிவம் ஆகியோர் மேல்முறையீட்டாளர்களுக்காக வாதாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.